ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பேச்சராகவே கேதவே நமக ஓம் முருகா சரவண பாப குகாய நமக. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. எல்லாத்துக்கும் முதல்ல என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோன்னா, மே 2024 மகர ராசிக்கான ராசி பலன்களை தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன்களில் முதல்ல உங்களுக்கு சந்திராசிரம தினம், ராசிக்கு உண்டான சந்திராசிரம தினங்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் அடக்கிய மகர ராசிக்கு முதல்ல ஆரம்பத்தில் என்ன பார்க்குறோன்னா, கிரகங்களுடைய நகர்வுகள். கிரகங்கள் எங்கிருந்து எங்கே நகர்ந்திருக்கிறாங்க, நவக்கிரகங்களுடைய அந்த நகர்வு, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மாறக்கூடிய பலன்கள் என்னென்ன மாறுது அப்படிங்கிறது ஒன்றும். இரண்டாவதா, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப தினங்கள், அசுப தினங்கள், யோக தினங்கள் இந்த மாதத்தில் எது எது அப்படிங்கிறதையும், உங்கள் ராசியினுடைய அதிதேவதை, நட்சத்திர தேவதை யார், அவங்களை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் இதையெல்லாம் சேர்த்து தான் இந்த ராசி பலனில் பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல ராசி பலனுக்குள்ள போகணும். மகர ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கும் தனஸ்தானத்திற்கும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் உண்டான சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருப்பது குறைவில்லாத ஒரு தன வரவை கொடுக்கும். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செல்வாக்கு, புகழ், காதல், இது எல்லாமே சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுகிறார். அப்போ 2 குடையவரும் ஆட்சி, 5 குடையவரும் ஆட்சி. 19, 5க்கு மேலே தான் சுக்கிரன் அங்கே போகிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல மே 14 வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறார். தாய் ஸ்தானம், சுகஸ்தானம், வண்டி, வாகன, யோகம், வீடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல 8ஆம் இடத்துல அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து மே 14க்கு மேலே அவரும் 5ஆம் இடத்திற்கு போகிறார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ இந்த மாதம் குழந்தைகளுக்கு உண்டான காரணமான குரு பகவானும், குழந்தை ஸ்தானாதிபதியான குரு பகவானும், குழந்தைக்கு உண்டான பாவத்துக்கான சுக்கிர பகவானும் 2 பேருமே 5ஆம் இடத்திலே இருக்கிறாங்க. அப்போ காரகாதிபதி, பாவாதிபதி 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறனால, 5ஆம் இடத்துல இருக்கிறனால இது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு பேர். அப்போ குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக, அவங்களுடைய உடல் நலத்தில் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சுகஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனம், வீடு இதில் போகிறப்ப, வண்டி வாகனங்களில் போகிறது, அதுவும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சனி பகவானுடைய பார்வை விழுறதுனால கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் போய்க்கிறது நல்லது. அதுக்கு அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 9, 11 ராசி ஆகிய 3 ஸ்தானங்களையும் குரு பகவான் பார்வையிடுகிறார். 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தையும், ராசியினுடைய உங்களுடைய 9, 11, 1. அப்போ 9ங்கிறது தொலைதூர பயணங்கள், பெரியோர்களை சந்தித்தல், ஆன்மீக பயணங்கள், தந்தையினுடைய நிலை, தந்தையினுடைய தொழில், தந்தையினுடைய செல்வாக்கு, இதையெல்லாம் சொல்ல முடியும். 11ங்கிறது மூத்த சகோதரர்கள், லாபஸ்தானம், இதுவும் தொலைதூர பயணம், மிக உயர்ந்த உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து உங்கள் ராசிக்கே குரு பகவான் ராசியவே பார்க்கறதுனால, அதுவும் சுக்கரனோட இணைந்து பார்க்கறதுனால இந்த மாதம் முழுவதும் ஒரு மிகச்சிறந்த ஒரு தனவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தத்து புத்திர யோகம், குழந்தைகளை தத்தெடுக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சரியான மாதம். ஏன்னா குழந்தைகளுடைய ஸ்தானம் காரக பாவனாசியில் அமைஞ்சாலும்
5, 8 8ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்திற்கு மே 14க்கு வர்றதுனால 5, 8 இணைவு அப்படின்னு வர்றதுனால உங்களுக்கு வந்து தத்தெடுக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த ஒரு மாதம். அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு உண்டான பாக்கியாதிபதியுமான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு அவரும் போகிறார். அப்போ பாக்கியாதிபதி சுகஸ்தானத்துக்கு போகிறதுனால வங்கி தொழில் செய்கிறவங்களுக்கு, காலி நிலங்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, கல்வி தொழில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகமான மாதம். அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறதுனால சுக்கிரனுடைய காரத்துவமான நகை தொழில் செய்கிறது, லக்ஸூரியஸ் சினிமா தொழில், சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஆடம்பர பொருள்கள் விற்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதம். சரி நேயர்களே, இப்போ மகர ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 15/5/24 மாலை 3:25 முதல் 18/5/24 அதிகாலை 4:05 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப தினங்கள் மே 1, 3, 5, 7, 8, 10, 12, 14, 16, 19, 24, 26, 28, 30 ஆகிய தினங்கள் சுப தினங்கள். அசுப தினங்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்கன்னா அசுப தினங்கள் மே 2, 4, 6, 21, 29, 31 ஆகிய தினங்கள் அசுப தினங்கள். யோக தினங்கள் மே 12, 14. இதில் ஒரு சில நாட்கள் விடுபட்டிருக்கும். அதெல்லாம் வந்து மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். அதனால் விடுபட்டுருச்சு, இது என்ன நாளாக இருக்குன்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வேண்டாம். அதனால தான் அதை சொல்லிடுறோம். அடுத்தது உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான ராசியினுடைய தேவதையான ஆஞ்சநேயர் வழிபாடும் நட்சத்திர தேவதையான விநாயகர் வழிபாடும். எப்பயுமே நம்ம முழு முதல் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கிட்டு போகிறது எந்த காரியமாக இருந்தாலும் அன்னைக்கு ஜெயமாகும். அது அவரே வந்து உங்களுக்கு நட்சத்திர தேவதை வர்றதுனால இன்னும் ரொம்ப சிறப்பு. இந்த 2 ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாட்டோட இந்த ஆண்டு குரோதி ஆண்டினுடைய மந்திரியாக சனி பகவானே உங்களுடைய தனகாரனை வர்றதுனால அவரை ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதும், பசி இல்லாத குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதும், ரொம்ப முதியோர்களுக்கு உதவி பண்ணுறதும், தான தர்மங்கள் பண்ணினீங்கன்னா சனி பகவானுடைய குலதெய்வ வழிபாட்டோடு அதை சேர்த்து நீங்கள் செய்கிறப்ப இந்த மாதம் இல்லை இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆண்டாக அமையும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சுப தினங்கள் மே 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 17, 20, 23, 25, 27, 29, 31 ஆகிய தினங்கள் சுப தினங்கள். அசுப தினங்கள் மே 3, 5, 7, 18, 22, 30 ஆகிய தினங்கள் அசுப தினங்கள். யோக தினங்கள் மே 13, 15 ஆகிய 2 தினங்கள் யோக தினங்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ராசியினுடைய அதிதேவதையான ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு ஸ்ரீ அயக்கிரிவர் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். அதுகூட குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடுனா சனி பகவானுக்கு சனி பிரீத்தியோட ஆஞ்சநேயர் வழிபாடும் அயக்கிரிவர் வழிபாடும் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படிங்கிற ஒரு நிலை எப்பயுமே வராது. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுபதினங்கள் மே 3, 5, 7, 9, 10, 12, 14, 16, 18, 21, 26, 28, 30 ஆகிய தினங்கள் சுபதினங்கள். அசுபதினங்கள் மே 4, 6, 8, 19, 24, 31 ஆகிய தினங்கள் அசுப தினங்கள். யோக தினங்கள் மே 14, 16. சில தினங்களில் விடுபட்டு போயிருக்கும். நீங்கள் அது வந்து சமபலன்களை கொடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் அது வந்து எப்பயும் போல் ரொட்டீனாக இருக்கிற வேலைகளை செஞ்சுக்கோங்க. இப்போ அசுப தினங்களில் மட்டும் புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தொடர்றதை கொஞ்சம் எச்சரிக்கையாக செஞ்சுக்கோங்க. உங்கள் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் ராசியினுடைய அதிதேவதையான
ஆஞ்சநேயர் வழிபாட்டோட நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையான அனந்த சயன பெருமாள், அனந்த சயன பெருமாள்னா பள்ளி கொண்டிருப்பார் படுத்த மாதிரி, அதனால் அனந்த சயன பெருமானுடைய வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப இந்த சனி பகவான் தான் குலதெய்வம், காவல் தெய்வம், நம்மளையும் காக்கக்கூடியது. அப்போ சனி பகவான் இந்த ஆண்டனுடைய குரோதி ஆண்டனுடைய மந்திரியா வர்றதுனால யாரா இருந்தாலும் முதல்ல தயவு செஞ்சு குலதெய்வ வழிபாடை இந்த வருஷம் அதிகப்படுத்திக்கிங்க. ராசிக்கு உண்டான தேவதை, நட்சத்திரமான தேவதையும் சேர்த்து வணங்கி உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களையும் நீங்க பெறணும் அப்படின்னு வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.